அனைவருக்கும் வணக்கம். ஒன்று என்ற கூட்டுத்தொகையில் பிறந்திருக்கக்கூடியவர்களின் பொது குணங்கள் என்ன? அதாவது ஒன்று என்ற கூட்டுத்தொகையான 1, 10, 19, 28 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களின் சிறப்பு குணங்கள் என்ன? அதிர்ஷ்ட நாட்கள் என்ன? அதிர்ஷ்ட நிறங்கள் என்ன? அதிர்ஷ்ட ரத்தினங்கள் என்ன என்பது குறித்தான முக்கிய பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் 1, 10, 19, 28 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களின் சிறப்பு குணங்கள் என்ன என்று பார்க்கும்பொழுது, 1ஆம் தேதியில் பிறந்தவர்கள் சிறப்பு குணங்கள் என்றால் இவர்கள் உள்ளதில் உள்ளதை அப்படியே கூறுவாங்க. மற்றவர்களுடன் இவர்கள் வளைந்து கொடுத்து போக தெரியாது. இவர்களுக்கு கவர்ச்சியாகவோ நயமாகவோ இவர்களுக்கு பேச தெரியாது. அதே மாதிரி இந்த 1ஆம் தேதியில் பிறந்தவர்கள் மற்றவர்களின் கருத்துக்களை உரத்த குரலில் மறுத்து பேசுவாங்க. தன் இஷ்டப்படியே எல்லோரும் நடக்க வேண்டும் என்று விரும்புவாங்க. அதிக தன்னம்பிக்கை உடையவர்களாக இவர்கள் திகழ்வாங்க. இந்த 1ஆம் தேதியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் முன்னேறுவதில் இவர்களுக்கு லட்சியம் கொண்டவர்கள். நல்ல அறிவாளிகளும் கூட. தங்களது கொள்கையை சரி என்று திட்டவட்டமாக பேசுவாங்க. எப்போது பிறர் மீது ஆதிக்கம் செலுத்துவாங்க. உயர்ந்த திட்டங்களுடன் லட்சியமுடன் இவர்கள் இருப்பாங்க. நல்ல அறிவாளிகள் தங்களின் மனதில் உதிக்கும் கருத்துக்களை மிகவும் தைரியமாக எடுத்து கூறுவாங்க. கலையின் மீது அதிக ஈடுபாடும் தேர்ச்சியும் இவர்கள் பெற்றிருப்பார்கள். கம்பீரமாக தோற்றமளிக்கக்கூடியவர்கள் இந்த 1ஆம் தேதியில் பிறந்தவர்கள். அடுத்து இவர்கள் அன்புக்கும் பாசத்திற்கும் மிகவும் கட்டுப்பட்டவர்களாக திகழ்வாங்க. பலரிடம் பழகினாலும் ஒரு சிலரையே நண்பகனுக்காக வைத்துக் கொள்வாங்க. இந்த 1ஆம் தேதியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் கம்பீர தோணியில் பேசும் இவர்கள் நல்ல முன்னேற்றம் அடைவாங்க. அதே மாதிரி இவர்களை பற்றி வெளிப்படையாக பேச மற்றவர்கள் பயப்படுவாங்க. புதிய கண்டுபிடிப்புகளின் மேல் நாட்டமுடையவர்கள் இவர்கள் தான். அதே மாதிரி சுயநலம் இவர்களுக்கு இருக்கும். புகழும் செல்வமும் சேரும். இதை 10ஆம் தேதியில் பிறந்தவர்களின் குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது, இவர்கள் பெருமைக்கும் நிதானத்திற்கும் பெயர் போனவர்கள். இத்துறையிலும் பிரபலம் அடைவார்கள். அன்புக்கும் பாசத்திற்கும் கட்டுப்படுபவர்கள். அதிக நண்பர்களை உடையவர்களாக இருப்பாங்க. இவர்கள் பழகுவதற்கு மிக எளிதானவர்களும் கூட. எதிலும் சாதுவாக நடந்து கொள்வாங்க. இந்த 10ஆம் தேதியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய பதவிகள் இவர்களை நாடி வரும். தொழில்துறையில் பெரிய சாதனைகள் இவர்கள் செய்வாங்க. அதே மாதிரி பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவர்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும் யாரையும் இவர்கள் விரோதித்து கொள்ள மாட்டாங்க. எதிரியையும் நண்பராக்கி கொள்வாங்க. 10ஆம் தேதியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் புகழ் பெறுவார்கள். பலருக்கு நல்லவராக விளங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதே மாதிரி இயல், இசை, நாடகத்துறைகளில் ஆழ்ந்த புலமை உள்ளவர்கள். பல நல்ல நண்பர்களை பெற்றிருப்பாங்க. தியாக உள்ளம் கொண்டவர்களாக திகழ்வாங்க. சினிமா கலைத்துறைகளில் நல்ல பிரகாசம் இவர்களுக்கு உண்டு. நுணுக்கமான பல விஷயங்களை நன்கு அறிந்து வைத்திருப்பார்கள். நட்பிற்கு இலக்கணமாக இவர்கள் திகழ்வார்கள். அதே மாதிரி இந்த 10ஆம் தேதியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் மனோபலம் மிகுந்து காணப்படுவாங்க. மற்றவர்களுடன் அனுசரித்து போவாங்க. தொழில்துறையில் சாதனை படைப்பவர்கள் இவர்கள்தான். தானாகவே பல நல்ல பதவிகள் இவர்களுக்கு வந்து சேரும். நாட்டுப்பற்று அதிகம் இருக்கும். கொடுக்கலும் வாங்கலும் இவர்களுக்கு சிறப்படையும். பிரபலத்துடன் இருப்பவர்கள் இந்த 10ஆம் தேதியில் பிறந்தவர்களாக அதிகம் இருப்பாங்க. 9ஆம் தேதியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களின் குணாதிசயங்கள் என்ன என்று பார்த்தோமேயானால், இவர்கள் காரிய சித்தியுடையவர்கள். தான் கொண்ட குறிக்கோள் பிடிவாதம் இருக்கும். கலைகளில் மிகுந்த தேர்ச்சி உடையவர்கள் இவர்கள். அதே மாதிரி மனோவசிய சக்தி உடையவர்கள். அமைதியாக செயல்பட்டு அதிக வெற்றி அடையக்கூடியவர்கள். மற்றவர்களுக்கு இடையூறு செய்யாதவர்கள். பிடிவாத குணத்துடன் மற்றவர்களின் தன் கருத்துக்களை திணிப்பவர்கள். இந்த 19ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் மென்மையான உணர்ச்சிகளை கொண்டவர்கள். எல்லாரிடமும் ஆழ்ந்த நட்பை வைத்திருப்பாங்க. மனைவி மக்களிடம் பாசம் இவர்களுக்கு அதிகம் இருக்கும். அடக்கமாக இருந்து அரிய காரியங்களை சாதிப்பாங்க. கொள்கையில் மிகுந்த தீவிரவாதம் இருக்கும். வயதான காலத்திலும் இளைஞரை போல சுறுசுறுப்பாக இவர்கள் செயல்படுவாங்க. அதே மாதிரி கலைகளில் பிரியம் கொண்டவர்களாகவும் இவர்கள் விளங்குவாங்க. இந்த 19ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் மலர்கள் மீதும் நறுமண பொருட்களின் மீதும் இவர்களுக்கு ஆசை அதிகம் உண்டு. காதலில் கனி உண்டு. குழந்தைகளின் மீதும் பெரியவர்களின் மீதும் அதிக பாசம் காட்டுவாங்க. தந்திரசாலிகள் இவர்கள். தத்துவ ஆராய்ச்சி உடையவர்களாகவும் திகழ்வாங்க. அதே மாதிரி கொள்கையில் பிடிவாதம் கொண்டவர்கள். சிறப்பான வாழ்க்கை பெறுபவர்கள் இந்த 19ஆம் தேதி பிறவர்களாக இருப்பாங்க. 28ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் சுத்தமான எண்ணம் கொண்டவர்கள். மிகவும் கவர்ச்சியான மேன்மையான இயல்புடையவர்களாக திகழ்வாங்க. இளைய மனம் படைத்தவர்கள். பிறர் மனது புண்படாமல் நடந்து கொள்வாங்க. அதே மாதிரி இவர்கள் புன்னகையுடன் பேசுவாங்க. இந்த 28ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு பெண் தன்மை கலந்திருக்கும். யாரையும் எளிதில் நம்ப மாட்டாங்க. இவர்களின் பலவீனமே
இவர்களின் இந்த பலவீனமே தோல்விக்கு காரணமாகவும் அமையும். தன் வாழ்வில் நடக்கும் தவறுகளுக்கு மற்றவர்களை குறை கூறாமல் தான் காரணம் என்று எண்ணிக்கொள்வாங்க. அதே மாதிரி அதிர்ச்சியான சம்பவங்களுக்கு விதி பயன் என்றே கூறுவாங்க. பிறரை எளிதில் நம்பிவிட மாட்டாங்க. அப்படியே ஒருவரை நம்பிவிட்டாலும் அவருக்காக எந்த ஒரு தியாகத்தையும் செய்வாங்க. இலகிய மனம் படைத்தவர்களாக இருப்பாங்க. தெய்வீக வழிபாடுகளின் மேல் அதிக பற்றுதல்கள் இருக்கும். முகத்தில் கம்பீரமும் உள்ளத்தில் குழந்தை போன்ற மென்மையும் கொண்டவர்கள். அதே மாதிரி இவர்கள் நல்ல நண்பர்களை அடைந்திருப்பாங்க. இவர்கள் புன்னகை கலந்து பேச்சும் சிரிப்பு கலந்த முகமும் இவர்களுக்கு மேலும் கவர்ச்சியை தரும். இந்த 28ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்தவரை பூரிப்பான இதயம் படைத்தவர்கள். ஆதலால் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியுடனும் மன நிம்மதியுடன் வாழ்வாங்க. கண் பார்வையில் வசீகரமும் கூர்மையும் இருக்கும். பண்பாடு உடையவர்களும் கூட. பெரியவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள். இவர்கள் எதிலும் எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டால் வெற்றிகரமான வாழ்க்கை அமையும். 1 என்ற கூட்டுத்தொகையில் பிறந்திருக்கக்கூடியவர்களின் அதிர்ஷ்ட நாட்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது, தாங்கள் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களும் ஒவ்வொரு மாதத்திலும், குறிப்பாக ஆங்கில மாத தேதிகளின்படி 1, 10, 19, 28 ஆகிய தேதிகள் மிகவும் அதிர்ஷ்டமானவை. இந்த தேதிகளில் செய்யும் அனைத்து காரியங்களும் பரிபூரண வெற்றியை தரும். இந்நாட்களில் தொழில் தொடங்குதல், பெரியோரை காணுதல், புதிய வீடு கட்டுதல், இடம் மாறி தொழில் செய்தல், வாகனம் வாங்குதல், பொது காரியங்களை செய்த போன்ற இந்நாட்களின் நடைமுறையில் பழக்கப்படுத்தி கொண்டால் மிக எளிதில் நல்ல பலன்களை பெறலாம். அதே மாதிரி 1, 10, 19 ஆகிய தேதிகளில் மிக சிறப்பான பலன்களை தரும். இருந்தாலும் 28ஆம் தேதி மட்டும் பூரண வெற்றியை தராது. அப்படி ஒரு கால் வெற்றியை தந்தாலும் அவ்வெற்றி உடனே மாறிப்போய் நிலையற்றதாக ஆகிவிடும். சந்திரனும் சனியும் சேர்ந்து இயங்குவதால் இவ்வகை முரண்பாடுகளை தோற்றுவிக்கும். 1 எண் அன்பர்களுக்கு 4 எண் குறிக்கும். அதாவது இந்த துரதிர்ஷ்டமான நாட்கள் என்ன என்று பார்த்தோமே ஆனால், முதலாவதாக 8, 17, 26 தேதிகளும், இரண்டாவதாக 4, 13, 22, 31 ஆகிய தேதிகளும் எந்த ஒரு புதிய முயற்சிகளிலும் இறங்கக்கூடாது. அப்படி ஒரு முயற்சியில் இறங்கி தோல்வியடைந்தால் அவர்களுக்கு தொடர்ந்து பல ஆண்டுகள் தோல்வி மேல் தோல்வியாகவே இருக்கும். 1 என்ற கூட்டுத்தொகையில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறங்கள் என்ன என்று பார்த்தோமே ஆனால், அதிர்ஷ்ட வண்ணங்கள் மஞ்சள், சந்தனம், பொன்வண்ணம் போன்றவை நிறைந்த அதிர்ஷ்டத்தை தரும். சூரியனின் இளங்கதிர் வீசும் இளம் சிவப்பு நிறமும், மாலை சூரியனின் மந்த நிலையில் வரும் வெளிர் நீல நிறமும் அதிர்ஷ்டமானதாகும். மஞ்சள் நிறமே இவர்களின் உடலுக்கும் மனதிற்கும் இன்பத்தை தரும். இந்த 1 என்ற கூட்டுத்தொகையில் பிறந்தவர்களின் துரதிர்ஷ்ட நிறங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது, கருப்பு, காஃபி கலர், 2 நிறங்கள் ஆகவே ஆகாது. உடுத்தும் ஆடைகளில் உள்ள கரைகளில் கூட ஆகாது. கருப்பு, காரிருள் நிறம் இவர்களுக்கு மனதை மறுக்கும். காஃபி கலர் அணிந்தால் காரிய தடையும் தன்னை சார்ந்தவர்களால் குழப்பங்களும் உண்டாகும். 1 என்ற கூட்டுத்தொகையில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட ரத்தினங்கள் என்ன என்று பார்த்தோமே ஆனால், மிகவும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது மாணிக்கமாகும். அடுத்தபடியாக மஞ்சள் புஷ்பகராகமும் அதிர்ஷ்டத்தை தரும். ரத்தினங்கள் வலது கை மோதிர விரல் தோளில் படும்படி மோதிரம் அணிய வேண்டும். இந்த ரத்தின கற்களை அணியும் பொழுது குற்றமில்லாத நல்ல கற்களாக பார்த்து ஆய்வு செய்து அணிந்தால் நன்மை அதிகமாக தரும்.